அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலின் ஆக பெறின். இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார், யார்டா கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேள்றா இன்னும் கேள்றா, ஆனால் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து கேட்டியே, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஒரு சினிமா டைலாக், அந்த நகைச்சுவை காட்சி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு, அள்ளி கொடுக்க பொருள் இல்லை ஆனாலும், கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொருளே இல்லைனா கூட இன்சொல் பேசுவது அறம்ங்கிறான். இன்சொல் பேசுவது, ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ரொம்ப இன்சொல்ல பேசணும். இந்த இன்சொல் பேசுறது பல இடங்களில் பலவிதமாக போகும். குறிப்பாக இப்போ தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவுலையும் ஆட்டோவை வச்சு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க, வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு டைலாக் எல்லா ஊர்லேயும் சேமாக பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைக்கு வாக்கு தாருங்கள். கேட்டிருக்கீங்களா? அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கடுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இன்சொல் இல்லை, உண்மையாகவே உள்ளே இருந்து இன்சொல்லால் ஒருத்தன் வருத்தப்படும் போது துயரத்தில் இருக்கும்போது இன்சொல்லில் பேசுவதே மிகப்பெரிய அறம் என்று சொல்கிறான் வள்ளுவன்.